அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால். அடுத்த 2 மணி நேரம் அந்த அம்மாவோட ஃபோனை கீழே வைக்க கூட அவங்க அனுமதிக்கலை. நீங்கள் அரெஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு ஃபோனில் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சதீஷோட தாத்தா இவ்வளோ அழகாக டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே சதீஷ், என்னடா எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு பொம்பளை பிள்ளைங்க ஆடுறதே பார்த்துக்கிட்டு இருக்க? இங்கே வாடா, டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியுமாடா? டிஜிட்டல் அரெஸ்ட்னா இப்போ நான் ஆகி கிடக்கிறேனே அதானே? தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்புட்டியான். இங்கே பாரு தாத்தா என்னமா ஆடிக்கிட்டு இருக்கா. அடக்கு இருக்கு பயிலே, என்ன இப்படி அரெஸ்ட் ஆகி கிடக்குற? நான் சொன்னது அது இல்லடா. ரீசெண்டாக ஃபோனில் போலீஸ் மாதிரி, சிபிஐ மாதிரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் மோசடி பண்ணுறாங்களே, அது தெரியுமா உனக்குன்னு கேட்டேன். என்னது வீடியோ காலில் போலீஸா? ஐயோ தாத்தா நான் வரல. டேய், இந்த மாதிரி நீங்கள் பயப்படுறதுனால தான் இந்த பயத்தை சாதகமாக பயன்படுத்தி விதவிதமாக ஏமாத்துறாங்க. 45 நாள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி 25 கோடி மோசடி, 15 நாள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி 15 கோடி, ஏன் 1 மணி நேரம், அரை மணி நேரம் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி 2.5 லட்சம், 1.5 லட்சம், இவ்வளோ ஏன்டா 10 நிமிஷம் ஒன்று டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி ஜிபேல 50,000 ஒன்று கூட ஏமாற்ற முடியும் தெரியுமா? என்ன தாத்தா சொல்கிற? லட்சம் கோடியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு அம்மாவுக்கு கால் பண்ணி, நாங்கள் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, சந்தேகப்பட்டு அதை பிரித்து பார்க்கும்போது அதில் $US 3 கிலோ போதைப் பொருளும் இருக்குது. இந்த கேஸை நாங்கள் மும்பை சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. நடுவில் வேறு யாருக்காச்சும் கால் பண்ணீங்க, அவங்களே இந்த கேஸில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு தாத்தா? உடனே எப்படி 15 கோடி ஆட்டையை போட்டாங்க? உடனே அவங்க வேலையை காட்டலடா. இந்த டிஜிட்டல் ஸ்கேமில் மொத்தம் 5 கட்டம் இருக்குது, அதாவது 5 ஸ்டேஜஸ். என்னது 5 ஸ்டேஜஸா? என்ன தாத்தா ஏதோ வீடியோ கேம் மாதிரி சொல்கிறே? ஆமாண்டா, வீடியோ கேம் தான், ஆனால் வீடியோ கால் கேம். ஸ்டேஜ் 1 இம்பர்சனேஷன், அதாவது ஆள் மாறட்டம். இந்த கும்பல் வீடியோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இருக்க ரூமை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தான் கால் பண்ணுவாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் உண்டாகும். ஸ்டேஜ் 2 ஃபேக் எவிடன்ஸ், அதாவது போலி ஆதாரம். ஒரு டப்பாவில் இருக்கிற கோல மாவை இல்லாட்டி மைதா மாவை காமிச்சு, இதுதான் உங்கள் பேருக்கு வந்திருக்க பார்சல், உள்ளே பார்த்தீங்கல்ல என்ன இருக்குன்னு, இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா, 10 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. எதிரில் இருக்கவங்கள ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டாங்க. ஐயோ தாத்தா, கேட்கும்போதே உச்சா வருதே தாத்தா. இதுக்கேவா? சரி, மேலே கேளு. ஸ்டேஜ் 3 டிஜிட்டல் ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்துறது. எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ காலை கட் பண்ணக்கூடாது. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். வேற யாருக்காச்சும் கால் பண்ணீங்கன்னா அவங்களையும் இந்த கேஸில் சேர்த்துருவோம்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்புறம் அந்த அம்மா அக்கௌண்ட்லேருந்து எப்படி அவ்வளோ பணத்தை எடுத்தாங்க? சொல்கிறேன். இந்த ஸ்கேமில் ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதான். ஸ்டேஜ் 4 ஃபினான்ஷியல் எக்ஸ்ட்ராஷன், அதாவது மிரட்டி பணம் பறித்தல். இந்த கட்டத்தில் இந்த கும்பல் இந்த அம்மா பேங்க் அக்கௌண்ட்டில் மற்றும் எஃப்டியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு துல்லியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மொத்த பணத்தையும் நீங்கள் லீகலாக சம்பாரிச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல, அதனால் இந்த பணத்தை நாங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுக்கிறோம், உடனே நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க நம்புற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்ப அந்த பணத்துக்கு போலியான ரசீதை கவர்மெண்ட் பேரில் இந்த கும்பல் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதான் கவர்மெண்ட்டே ரசீது கொடுத்துருச்சே, பணம் கண்டிப்பாக திரும்ப வந்துடும்னு பாதிக்கப்பட்டவங்களும் மொத்த பணத்தையும் அனுப்பிச்சிருவாங்க. அது சரி தாத்தா, எப்படி 15 நாள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு? புரியலையே. நல்ல கேள்வி. மாட்டின அப்பாவிங்களை யாருக்கும் கால் பண்ணக்கூடாது, யாராச்சும் கால் பண்ணால் கூட இதை பற்றி பேசக்கூடாது, உங்களை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம்னு மிரட்டி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த பணத்தையும் வாங்கிட்டு இந்த கும்பல் ஸ்டேஜ் 5 டிஸப்பியரன்ஸ், அதாவது மறைஞ்சே போயிடுவாங்க. அது எப்படி தாத்தா? அப்போ அவங்க கொடுத்த ரசீதெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த கும்பல் ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரசீது எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க, 15 நாள் கழிச்சு பணம் வந்துடும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ரசீதெல்லாம் போலியாச்சே. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பற்றி போலீஸ் விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளோ பெருசாக ஏமாந்துருக்கோன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்டேருந்து 20 கோடி, ஐடி ஊழியர்கிட்டேருந்து 25 லட்சம், அப்புறம் ஒரு தொழில் அதிபர்கிட்டேருந்து 1.5 கோடி கூட ஸ்கேம் நடந்திருக்கு. என்ன தாத்தா அடிக்கிட்டே போகிற? இதுலேருந்தெல்லாம் எப்படி தான் மக்கள் தப்பிக்கிறது? இந்த மாதிரி ஃபோன் காலெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அந்த கும்பல் எப்படி நம்மளை 5 ஸ்டேஜில் அட்டாக் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி 3 ஸ்டேஜில் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஸ்டேஜ் 1 வெரிஃபை காலர் ஐடென்டிட்டி, அதாவது அடையாளப்படுத்துதல். நாங்கள் போலீஸ், சிபிஐ, ட்ராய், எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பேசுகிறோம், அரசு உயர் அதிகாரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, முதல்ல அவங்க ஐடி கார்டை காட்ட முடியுமான்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்காது. மீறியும் ஒரு போலி ஐடி கார்டை காட்டினா, ஐயோ காட்டினா என்ன தாத்தா பண்ணுறது? ஸ்டேஜ் 2 பேஷன்ஸ், அதாவது நிதானம். அவங்க எவ்வளோ அர்ஜென்ட் படுத்தினாலும் போலி ஆதாரம் காட்டினாலும் பதட்டப்படாமல் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா எல்லா நாடகத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாயாலேயே உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க வைப்பாங்க. அப்படி நீங்கள் கேட்ட உடனேயே அவங்க பணம் சம்மந்தப்பட்ட விவரத்தை எல்லாத்தையும் கேட்பாங்க.
அப்படி பணம், அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நாம் எதையுமே சொல்லக்கூடாது, அப்படி தானே? வெரி குட். இப்படி தான் ஷார்ப்பாக இருக்கணும். அதை மீறி ரொம்ப கட்டாயப்படுத்தி மிரட்டுனா எதாக இருந்தாலும் நேரில் வாங்க பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடணும். ஐயோ தாத்தா, கிளம்பி நேரில் வந்துட்டாங்கன்னா? அடக்கு இருக்கு பயலே, நீயா வாயை துறக்கிற வரைக்கும் உன் ஃபோன் நம்பரை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம்னு சொன்னேன். தாத்தா, அப்போ ஸ்டேஜ் 3ன்னா என்ன? குட் கொஸ்டின். ஸ்டேஜ் 3 ரிப்போர்ட், அதாவது புகார். நார்மல் கால் வந்தால் ஃபோன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். வீடியோ கால் வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரான 1930 1930 அதுக்கு கால் பண்ணி இந்த சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணால் உடனே பிடிச்சிருவாங்களா தாத்தா? உடனே பிடிச்சிருவாங்களான்னு தெரியாது, ஆனால் அந்த நம்பர்லேருந்து இதுக்கு மேலே வேற யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. கையோட நம்மளும் அந்த நம்பரை பிளாக் பண்ணிடும். சூப்பர் தாத்தா, தேங்க்யூ. டேய் எங்கடா போற? ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போறியே. இன்னும் இருக்கா? என்ன தாத்தா? போனஸ் ஸ்டேஜ்டா, எஜுகேட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீ தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த உன் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும், முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவங்க மற்றும் அவ்வளோவா வெளி உலகமே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி போய் சொல்லு. ஓகே தாத்தா. என்ன ப்ரோ பார்க்குறீங்க? ஷேரை தட்டி விடுங்க.